கர்த்தராகிய இயேசு கிறிஸ்துவின் ஈடு இணையற்ற நாமத்தில் உங்கள் யாவருக்கும் அன்பின் வாழ்த்துதல் தெரிவித்துக் கொள்கிறோம். இன்று நாம் தியானத்துக்கு எடுத்துக்கொள்ள இருக்கிறதான வேத வசனம் யோவான் எழுதின சுவிசேஷம் 5ஆம் அதிகாரம் 39ஆம் வசனம். வேத வாக்கியங்களை ஆராய்ந்து பாருங்கள். ஆமென். நாம் தினமும் வேதத்தை ரீட் பண்ணுகிறோமா? என்றாவது ஒரு நாளாவது ஆராய்ந்து படித்தது உண்டா? நம் போதகர் சொல்லுவதையே வேத வாக்காக நாம் கேட்கிறோம். நாம் 1 சாமுவேல் 28ஆம் அதிகாரத்தில் சவுல் செய்த கடைசி தவறுகள் என்னவென்று நாம் குறிப்பிடப்பட்டுள்ளது. சவுல் இஸ்ரவேலின் முதல் ராஜா. அச்சமயத்தில் அஞ்சனம் பார்க்கிறவர்களின் குறி சொல்லுகிறவர்களின் நாட்டை விட்டு துரத்தியவன் தான் இந்த ராஜா. ஆனால் கடைசியாக பெலிஸ்தியர் யுத்தம் பண்ண பலத்த சமயத்தில் பெலிஸ்தியரை கண்டு பயந்து 1 சாமுவேல் 28ஆம் அதிகாரம் 6ஆம் வசனத்தின்படி நடைபெறும் இந்த யுத்தத்தை குறித்து கர்த்தரிடத்தில் விசாரிக்கும் போது சவுலுக்கு கர்த்தரிடத்திலிருந்து எந்த பதிலும் வராததால் அவன் முதலாவதாக அஞ்சனம் பார்க்கிற ஒரு ஸ்திரீயை நாடி நாளைய சண்டையை குறித்து சாமுவேலை எழுப்பி விசாரிக்கும்படி சொல்லுகிறான். இரண்டாவதாக அந்த அஞ்சனம் பார்க்கிற ஸ்திரீயும் அதாவது பரிசுத்த சாமுவேலை எழுப்பி விசாரிக்கிறார். மூன்றாவதாக சாமுவேலை போன்ற ஒரு ஆவி சொல்லுகிறது. நான்காவதாக கர்த்தர் உன்னை விட்டு விலகிவிட்டார் என்றும், ஐந்தாவதாக நாளை நீயும் உன் குமாரரும் என்னுடன் பிரேத குழியில் இருப்பீர்கள் என்றும் சொல்கிறது. நாம் இந்த வசனத்தை சற்று நிதானித்து தியானிக்க வேண்டும். எப்படி ஒரு அசுத்த ஆவியுள்ள ஒரு ஸ்திரீயின் பேச்சை கேட்டு பரிசுத்த சாமுவேல் தீர்க்கதரிசி தேவ மனிதன் எழுந்து வர முடியுமா? பழைய ஏற்பாட்டில் எத்தனை நபர்கள் உயிரோடு எழுப்பப்பட்டார்கள்? புதிய ஏற்பாட்டில் எத்தனை நபர்கள் உயிரோடு எழுப்பப்பட்டார்கள்? ஒரு தரம் மரிப்பதும் பின்பு நியாய தீர்ப்பு அடைவதும் மனிதனுக்கு தேவனால் நியமிக்கப்பட்ட ஒன்று. அடுத்ததாக வேதத்தை சற்று நாம் ஆராயும் பொழுது சவுலும் அவனது குமாரரும் அடுத்த நாளே மரிக்கவே இல்லை. 1 சாமுவேல் 30ஆம் அதிகாரம் 1ஆம் வசனத்தின்படி 3ஆம் நாள் தான் 31ஆம் அதிகாரம் 1ஆம் வசனத்தில் உள்ளபடி மரித்தும் உள்ளார்கள். மற்றும் 2 சாமுவேல் 2ஆம் அதிகாரம் 3 முதல் 10 வசனங்களின்படி சவுலின் குமாரனாகிய இஸ்போசேத்தையே முதலில் சமஸ்த இஸ்ரவேல் மீது ராஜாவாக ஆக்கிறார்கள். இந்த ஸ்திரீயின் சொற்படி சவுலின் குமார்கள் யாவருமே சாகவில்லை என்பது நன்கு புரிந்துவிடுகிறது. அசுத்த ஆவி சொன்னதான எதுவுமே நடக்கவில்லை. ஆம், எனக்கு அன்பான தேவனுடைய பிள்ளைகளை, இன்றும் டுடே அநேக பொய்யின் ஆவியுடைய அசுத்த ஆவியுடைய தீர்க்கதரிசிகள் என்று சொல்லும் தீர்க்க தரிசனங்கள் நடைபெறாவிட்டால் உபாகமம் 18ஆம் அதிகாரம் 22ஆம் வசனத்தின் சொன்னபடி அது கர்த்தர் சொல்லாத வார்த்தையே. அந்த தீர்க்கதரிசி துணிகரத்தினால் சொன்னான். அந்த அசுத்த ஆவி படைத்த தீர்க்க தரிசனங்களுக்கு நீங்கள் பயப்படவே வேண்டாம். ஆமேன். God bless you.